போதை கலாச்சாரத்தையும் பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தியும் நான் போராடி இருக்கோம். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி போராட்டம் பண்ணியிருக்கோம். அதாவது இன்னைக்கு தெரியாத போதைகள்லாம் இங்க புழக்கத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாராயம், சிகரெட்டு, ஆன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தெரியாத போதைகள்லாம் கஞ்சா, அபீனு, மாத்திரை, மிட்டாய் என்னென்னமோ சொல்றாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கையில எல்லாம் அந்த போதை புழங்க வந்துருச்சு. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்க ரொம்ப சிரமமாயிடும் தமிழ்நாட்டுல. ஸ்கூல் போற பசங்க எல்லாம் கஞ்சா எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதாவது ஸ்கூல் போற பசங்க கைக்கெல்லாம் கஞ்சா எந்த வழியில இருந்து போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வேற ஒரு மாநிலத்துல இருந்து இங்க வருதுங்கிறத சொல்றாங்க. வேற ஒரு மாநிலத்துல விற்பனை செய்ய முடியல. அந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு டைட்டா இருக்கனால இங்க கொண்டு ஈஸியா விற்பனை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அது இந்த கவர்மெண்ட்டை தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா கவர்னன்ஸும் கவர்மெண்ட்டும் சரியில்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்காது. சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டனாலதான் எங்களுக்கு அங்க மூளைக்கு மூளை ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது. எங்களோட சைட்ல இருந்து நாங்க எல்லா பக்கமும் சட்ட ஒழுங்கு நிலைநிறுத்துறதுக்காக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது இன்னமும் தொடரும். இந்த கவர்மெண்ட்டே இன்னும் தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் எங்களோட சைட்ல தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். மக்கள் எந்த அளவு திமுக ஆட்சியை எதிர்பார்க்காங்க? மக்கள் அவங்கவுங்க குழந்தைங்களை பார்க்கறதுதான் டெய்லியுமே திமுக ஆட்சி மேல எதிர்ப்பு உண்டாயிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு 14 வயசு குழந்தையும் 1.5 வயசு குழந்தையும் பாதிக்கப்படுறாங்க. டெய்லி காலையில தூங்கி எந்திரிக்கையில திமுக பிரமுகரால் 14 வயது குழந்தை கற்பழி பண்ணுவது, திமுக பிரமுகரால் 1.5 வயது குழந்தை கற்பழி பண்ணுவது, இதே விஷயங்கள் இன்னும் தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா மக்கள் ரொம்ப அதிருப்தி ஏற்பட்டுரும். திமுக மேலன்னு சொல்றதை விட கவர்மெண்ட் மேலே அதிருப்தி ஏற்பட்டுரும் மக்களுக்கு.